சாதனை பெண்கள். கமலா, ஜாஹ்னவி ஆகிய இந்த இரு சகோதரிகளின் பணியும் மிகவும் சிறப்பானது. இந்த இரு சகோதரிகளும் ஆன்மீகம், தத்துவ ஞானம், சங்கீதம் ஆகியவை தொடர்பான உள்ளடக்கத்தை உருவாக்குகின்றார்கள். யார் இந்த சகோதரிகள்? 127வது அத்தியாயத்தில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நமது பாரத பிரதமர் அவர்கள் சகோதரிகளான கமலா, ஜானவி ஆகிய இரு சகோதரிகளின் பணியும் மிகவும் சிறப்பானது என்று சொல்லியிருக்கிறார். பண்டைய தத்துவங்கள் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளால் ஈர்க்கப்பட்டு சகோதரி இரட்டையர் ஜானவி மற்றும் கமலா ஆகியோர் சமூக சமாதி கூட்டு மூலம் சுயத்தை பற்றிய புரிதலை ஆழப்படுத்தி ஒரு இடத்தை உருவாக்குகிறார்கள். மந்திரம் மற்றும் தியான உலகில் மூழ்கியிருந்த ஒரு உடன்பிறந்த ஜோடியான ஜானவி மற்றும் கமலா இங்கிலாந்தில் பிறந்து இந்தியா, நெதர்லாந்து மற்றும் அமெரிக்கா முழுவதும் வளர்க்கப்பட்டனர். அவர்களின் பெற்றோர் இந்திய தத்துவ கருத்துகள், கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தால் ஈர்க்கப்பட்டு ஆன்மீக பயணத்திற்கு அழைத்து சென்றனர். சகோதரிகள் இருவரும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில், குறிப்பாக ரிஷிகேஷில் கழித்தனர். இது குறித்த சகோதரிகள் கமலா மற்றும் ஜானவியை கேட்டபோது, நாங்கள் பல வடிவங்களில் ஆன்மீக வாழ்க்கையால் சூழப்பட்டிருந்தோம். எங்கள் குடும்பத்தினர் எங்கள் வீட்டில் அடிக்கடி பூஜைகள் மற்றும் யாகங்களை பெரிய பண்டிதர்கள் குழுக்களுடன் நடத்தினர். அதனால் மந்திரங்களை ஓதுவது எங்கள் அன்றாட யதார்த்தத்தின் ஒரு பகுதியாக இருந்ததாகவும், கங்கைக்கு அருகில் வசிப்பது, தினசரி ஸ்நானம் எடுப்பது, நதிக்கு காணிக்கை செலுத்துவதும் ஆரத்தி எடுப்பதும் இவர்களின் தினசரி வாழ்க்கையானது என்றும் சொல்கிறார்கள். கமலா ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதம் மற்றும் இந்திய தத்துவத்தில் எம்ஃபில் பட்டம் பெற்றார். மேலும் லண்டன் பல்கலைக்கழகத்தில் கலை வரலாற்று பட்டதாரி. அது மட்டுமில்லாமல் சமஸ்கிருதத்தையும் பயின்று இந்துஸ்தானி பாரம்பரிய இசையில் டிப்ளமோ பெற்றவர். ஜானவி பயிற்சி பெற்ற யோகா பயிற்றுவிப்பாளராக இருக்கும் ஒரு கலைஞர், வடிவமைப்பாளர் மற்றும் உருவப்பட ஓவியர். இவர் ராஜஸ்தானில் இந்திய மினியேச்சர் ஓவியத்தின் பாரம்பரியத்தை படித்தவர். இந்துஸ்தானி பாரம்பரிய இசையில் டிப்ளமோ பெற்றவர். கமலாவிடம் இந்திய தத்துவ அமைப்புகள் மற்றும் இந்துஸ்தானி பாரம்பரிய இசை ஆய்வுகள் மீதான உங்களது பயணத்தையும் ஆர்வத்தையும் பகிர்ந்து கொள்ள கேட்டபோது, நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது ஜானவியுடன் சேர்ந்து சமஸ்கிருதம் படிக்க ஆரம்பித்தேன். பெரும்பாலும் எழுத்துக்களை பல்வேறு மந்திரங்களாக கற்றுக்கொண்டேன். கலை வரலாற்றில் இளங்கலை பட்டம் முடித்த பிறகு சமஸ்கிருதத்தை கல்வி ரீதியாக படிப்பதற்கான பயணம் தொடங்கியது. நான் இந்திய பாரம்பரிய இசையின் முறைகளை அடிப்படையாக கொண்ட இசையமைப்புகளான ராகமாலா ஓவியத்தை படித்து வந்தேன். இது என் ஆர்வத்தை தூண்டியது எனவும், ஒவ்வொரு ஓவியத்திலும் சமஸ்கிருத கல்வெட்டுகள் இருந்தன. இதில் உள்ள உரையை படிக்க முடிந்தாலும் அதன் அர்த்தத்தை அறிய விரும்பினேன். இந்த ஆர்வம்தான் சமஸ்கிருதம் மற்றும் இந்திய தத்துவத்தில் எம்ஃபில் படிக்க தூண்டியது என்கிறார். பிரார்த்தனைகளும் மந்திரங்களும் உங்களோட வாழ்க்கையில் எவ்வாறு நல்லிணக்கத்தை கொண்டு வந்துள்ளது என கேட்டதற்கு, வாழ்க்கை பரபரப்பாக இருக்கலாம், மேலும் சில சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட மந்திரங்களை ஓதுவது சமநிலையையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரலாம். எந்த ஒரு தொடர்ச்சியான மந்திர பாராயண பயிற்சியும் விழிப்புணர்வின் சமநிலையை வளர்க்கும், நல்வாழ்வு மற்றும் நேர்மறையின் நுட்பமான உணர்வுகளை உருவாக்கும் என்று சகோதரிகள் இருவரும் சொல்கிறார்கள்.